நம்ம பாரம்பரியத்தில் வந்து செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சனி 7ல் இருக்கிறாரு, லக்னத்தில் சனி இருக்கிறாங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல ராகு கேது, இதெல்லாம் பார்த்து திருமண தடைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, என்னுடைய ஜாதகம் திருமணத்திற்கு உகந்த ஜாதகமா? உதாரணம், மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது, சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது தாயால் தான் திருமணத்திற்கு தடை அப்படிங்கிறது நீங்க சொல்லலாம். ஒரு வருஷமா புரோக்கர்ட்ட கமிஷன் கொடுக்குறோம், அந்த மேட்ரிமோனியிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம், எதுவுமே அங்கே நிறைவேறல, திருமணத்திற்கு உகந்த காலமா அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பணம் அப்படிங்கிறது விரயம் பண்ணுங்க. அந்த திருமணங்கள் நடக்கும்போது எந்த விதமான திருமணம், பெண் வந்து எந்த விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே இவங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கும். பக்தி கஃபே நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை பற்றி கேள்விகள் தான் நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. பெற்றோர்களுடைய கவலை அப்படிங்கிறது திருமணம் தான். நம்ம எப்போதுமே சொல்லக்கூடியதுதான். இன்றைய லக்னம் அக்ஷய லக்னம். நிறைய நண்பர்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க, என்ன அக்ஷய லக்னம், எங்களுக்கு எப்படி பார்க்கறது, அதை வந்து எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுடைய ப்ளே ஸ்டோரில், உங்கள் ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோரில் அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் இதை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய பிறப்பு லக்னத்துலேருந்து இன்றைக்கு உங்களுடைய ராசி கட்டத்தில் ஏஎல்பி அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய ஜாதக அமைப்பை எந்த விதத்துலையும் மாற்றுவது அப்படிங்கிறது கிடையாது. பிறந்த கால கிரகங்கள் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் வளர்ந்து எந்த இடத்துல வந்து நிற்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து நிற்கும். இப்போ 20 வயசில் அப்படின்னா ஒரு லக்னம், 30 வயதில் அப்படின்னா ஒரு லக்னம், 40 வயதுலனா ஒரு லக்னம். என்னுடைய பிறந்த லக்னத்துலேருந்து 10 வருடங்களாக ஒரு லக்னம் அப்படிங்கிறது அங்கே இயங்கும். அந்த லக்னம், அந்த இயக்கத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை முறை. இப்போ சொல்லப்போனோம்னா 10 வயசில் யாரும் வீடு வாங்கணும்னு கேட்க மாட்டாங்க, கரெக்டு தானே? 20 வயசில் திருமணத்திற்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதே இது 30 வயசில் திருமணத்திற்கும் பார்ப்பாங்க, வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இந்த 10 வருட காலங்களில் உங்களுக்கு எந்த செயல் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இதுதான் நம்ம திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஏஎல்பி மெத்தட். நம்ம பாரம்பரியத்தில் வந்து செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சனி 7ல் இருக்கிறாரு, லக்னத்தில் சனி இருக்கிறாங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல ராகு கேது, இதெல்லாம் பார்த்து திருமண தடைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இதற்கு யார் காரணம்னா நான் தான் காரணம். ஏன்னா என்னுடைய மகளுடைய ஜாதகமோ மகனுடைய ஜாதகமோ கொண்டு போயிட்டு ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைய லக்னத்திற்கு அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க லக்னத்தில் பிறந்த லக்னத்துக்கு அவங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது லக்னத்தில் இருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது பிறந்த லக்னத்துலேருந்து 4 கட்டங்கள் அப்படிங்கிறது நகன்று வந்தது அப்படின்னா தற்போது அந்த ஜாதகர் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறாரான்னு கேளுங்க. நீங்கள் சொல்கிறது திருமண தடை அப்படிங்கிறது சொல்கிறீங்க. அதனால் உங்களுக்கு திருமணம் அதாவது செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது சொல்கிறீங்க. நாங்கள் சொல்லுவோம், அந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது. அங்கே திருமண தடை ஒரு பிரச்சனையே கிடையாது. அங்கே பிரச்சனை யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய லக்னம் தற்போது மேஷ லக்னமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா தொழில் மூலமாக ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத அங்கே சொல்லுவோம். அவங்களுக்கு அம்மா அப்படிங்கிறதோ இந்த களத்திரம் அப்படிங்கிறதோ உங்களுக்கு பிரச்சனையாகவே அமையாது. ஒரு லக்னத்திற்கும் என்னுடைய லக்னம் என்னது, என்னுடைய லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு திருமணத்தை முடிவு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. என்னுடைய லக்னம் மேஷ லக்னம், அக்ஷய லக்னம் மேஷ லக்னம், செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறாரு, எனக்கு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. பிறந்த லக்னம் கும்ப லக்னமாக இருந்து தற்போது ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமாக அமைந்து லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது எனக்கு பிரச்சனையை கொடுக்குமானா திருமண உறவில் பிரச்சனையை கொடுக்காது. நீங்கள் சொல்கிறது செவ்வாய் தோஷங்கிறீங்க, நாங்கள் சொல்கிறோம் அவங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை வருவார், இல்லைனா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கணவர் வருவார், அந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி வரன் வரும், அதை பாருங்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம். நிறைய பெற்றோர்கள் அவர்களே ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருக்குது, இந்த சுத்த ஜாதகம் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறது தடைபட்டிருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து சுயம்பர பார்வதி கலாஹோமும் ஒன்று நடந்தது, நம்ம கோவூரில் நடந்தது. நீங்கள் அதை தெரிந்த நண்பர்கள் நிறைய
பேர் இருப்பீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி தேடி பாருங்க. அதில் எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கு தெரியுமா? பதிவு பண்ணுங்க. 150 பேர்னா நீங்கள் சொல்கிற செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், 45 வயசு 35 வயசு, இது நிறைய இடங்கள்ல நடந்துட்டு வருது. முதல்ல வந்து கள்ளக்குறிச்சியில் நடத்தணும், அதுக்கப்புறம் சென்னையில் நடத்தணும், அதுக்கப்புறமாட்டி கோயம்புத்தூரில் நடத்தணும். இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய திருமணங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புகள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி தற்காலகட்டத்துக்கு அந்த பெண்ணோட ஜாதகத்திற்கு எந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த பெற்றோர்களுக்கு எடுத்து சொல்லிட்டு அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு அந்த 1 வருஷம் 6 மாதத்துக்குள்ளேயே ஒரு 75% திருமணம் அப்படிங்கிறது நடந்துருச்சு. சில திருமணங்கள் 2ஆம் தர திருமணமாகவும் இருந்தது. அவங்களுக்கும் அங்கே நடந்தது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, என்னுடைய ஜாதகம் திருமணத்திற்கு உகந்த ஜாதகமா? நானே என் ஜாதகத்திற்கு எதிரியாகத்தான் இருப்பேன். அம்மா பார்ப்பாங்க, அம்மா பையனை எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என் பொண்ணு வந்து கொஞ்சம் கோபக்காரி, ஸோ வரக்கூடிய பையன் வந்து அந்த கோபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி அவங்கள அனுசரித்து போகணும், இது சண்டை போட்டதுன்னா அதுவும் பேசக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கணும், இதை வந்து விளக்கணும்னு சொல்லிட்டு தன் மகளிருக்கு ஏற்றவாறு அந்த கணவர் அப்படிங்கிறது அங்கே தாய் தான் நிர்வகிப்பாங்க. அது செய்யக்கூடாது. உதாரணம், மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது, சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது தாயால் தான் திருமணத்திற்கு தடை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். அந்த வரனை அம்மா பார்க்காம அப்பா பார்த்தாங்கன்னா திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அதே மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தை மூலமான தடை அப்படிங்கிறதே சொல்லலாம். அப்பா என்ன பார்ப்பாரு, பார்க்குற பையன்ட்டெல்லாம் பேசிட்டு வச்சுட்டு என் பொண்ணுக்கு சரிப்பட்டு வராது, என் பொண்ணு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இருக்காது, அவர் பேசுறது சரியில்லை, என் பொண்ணு கொஞ்சம் ஸ்பீடாக பேசும், அவன் ஞானி மாதிரி பேசுகிறான், சரிப்பட்டு வராதுங்கிற குற்றச்சாட்டில் தான் அங்கே அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே திருமணம் தடையாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தடையாக இருக்கும். சிலர் வந்து குடும்ப உறவுகள் மூலமாகவே பிரச்சனை அப்படிங்கிறது அமையும். பார்க்குற வரனெல்லாம் குடும்பத்தில் யாராட்டி ஒருத்தங்க வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ திருமணம் பார்க்கும்போது யார் வரன் பார்க்கலாம், யார் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இப்போ நிறைய நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கோம், முதல்ல வரனை நீங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம், ஃபோனில் ஒரு பொது தளத்தில் வச்சு நீங்கள் பேசுங்க, உங்கள் பொண்ணையும் முதல்ல பேச விட வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். தந்தை பார்க்கட்டும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்க பார்த்து முடிவு பண்ணதுக்கு அப்புறமாட்டி நீங்கள் பேசிக்கலாம், முதல் பேச்சுங்கிறது உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சிலருக்கு தாய்மாமாவாலேயே தடை அப்படிங்கிறது இருக்கும். நம்ம பார்த்தோம்னா நம்ம தாய்மாமா தான் அங்கே வரன் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருப்பாங்க. சில குடும்பங்களில் அவங்க பார்க்கக்கூடியது எல்லாமே அங்கே வேண்டாம் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. முதல்ல நீங்கள் ஜாதகம் எடுத்த உடனே நீங்கள் கேளுங்க, நீங்கள் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் அப்படிங்கிறது கேட்குற மாதிரி இன்றைக்கி என்னுடைய அக்ஷய லக்னத்திற்கு இந்த பெண்ணிற்கு வரக்கூடிய கணவர் எந்த இடத்துலேருந்து வராங்க, உள்ளூரா வெளியூரா, எந்த மாதிரி வரன் தேடலாம், என் பொண்ணு வந்து படிச்சிருக்கிறாங்க, சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறாங்க, வரக்கூடிய வரன் எந்த வேலை அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது எத்தனை பேர் கேட்குறீங்க? அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குதா, அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா, நிலபுலம் இருக்கான்னு கேட்குறீங்களே தவிர அந்த வரன் எந்த மாதிரி இருந்தால் என் பெண்ணிற்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த கேள்வியை கேட்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். நானும் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய அமைப்பு இதுதான், அம்மாவும் அப்பாவும் வீடும் வந்து நாளைக்கு துணை வராது, இந்த கணவர் இந்த பையன் வந்து எந்த வேலை பார்க்குறான் அந்த வேலை என் பெண்ணிற்கு வந்து சரி வருமா, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ என் பெண் எப்படி இருக்கிறாருன்னு என்னுடைய ஜாதக அமைப்பு பார்த்தா அவங்க அம்மாவுக்கே தெரியும். இப்போ சொல்லுவோம், உங்கள் பொண்ணு கோவமாக இருக்காங்க, அவங்களுக்கு போய் பையனை பார்த்து கொடுக்குறீங்களே, அது எப்படிங்க இப்போ சண்டை போடும் தானே செய்யும் அப்படிமா. ஆமாம்மா அப்படிதாம்மா இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் இப்போ மீன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது, திருமணத்திற்கு அந்த பெண் சம்மதிக்கிறாங்களன்னா சம்மதிக்க மாட்டாங்க. அது எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற மனப்பக்குவம் தான் அதிகம். ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் நடக்குமானா நடக்கும். ஒரு திடீர் யோகமாக திடீர் அதிர்ஷ்டமாக அப்படிங்கிறது நடக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதத்தில் ஒரு 45 நாளில் அந்த திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சிலருக்கு 3 மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருமணமாகவே இருக்கும். எண்ணி 3ஆம் மாதத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த கிரக அமைப்பு இத்தனை நாட்கள் இருக்கிறது, ஸோ கண்டிப்பாக அதை நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் பெற்றோர்கள் வந்து கேட்கணும், யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது. இதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திருமணங்கள் பார்த்தீங்கன்னா காதல் திருமணமாகவே அடைஞ்சிருக்கும். அப்போ அந்த காதல் திருமணம் பார்க்கும்போது இவங்க அம்மா அப்பா தேடிகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துலையா புரோக்கர்கிட்ட கொடுத்து தேடிகிட்டே இருப்பாங்க. இந்த தகவல் தொடர்பு மூலமான திருமணங்கள் இவங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிற அமைப்பையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அது வந்து சில காலங்கள் ஒத்து வராது. 1 வருஷமாக புரோக்கர்கிட்ட கமிஷன் கொடுக்குறோம், அந்த மேட்ரிமோனிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம், எதுவுமே அங்கே நிறைவேறல.
திருமணத்திற்கு உகந்த காலமா அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பணம் அப்படிங்கிறது விரயம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக அந்த குழந்தைக்கு நடக்கும். இல்லைனா அங்கே கௌரவம் பார்த்து, பிரச்சனை பார்த்து, தொழிலை பார்த்து, குடும்பத்தினுடைய பேச்சுக்களை கேட்டு, கம்யூனிகேஷன் தகவல் மூலமாக தவறான தகவல்கள் அப்படிங்கிறது மூலமாக தடைபடக்கூடிய காரணங்கள் தான் இங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது எல்லாமே பார்த்தாலே ஈஸியாக திருமணம் நடக்கும். நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது வேறு. நீங்கள் இல்லை, எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்களுமே அவங்களும் அப்படி தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவர்கள் பார்த்த முறை அப்படிங்கிறது அப்படி. இன்றைக்கி நம்ம எவ்வளவோ வளர்ந்து வந்துட்டோம். இப்போ எல்லாமே அப்டேட் வெர்ஷன் தான். ஓல்டு வெர்ஷன் அப்படிங்கிறது 1-2 இருக்குது. திருமண பொருத்தம் பார்க்கறது, முறையான திருமணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். என்னுடைய மகளுக்கு இன்றைய அக்ஷய லக்னம் என்னது, வளரக்கூடிய பையனுக்கு எந்த மாதிரி பொருத்தம், எந்த மாதிரி நட்சத்திரம் எடுக்கணும், எந்த மாதிரி லக்னம் எடுக்கணும், எத்தனை பொருத்தங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் கேளுங்க. பாக்கி கிரகங்கள் எங்கே இருந்தாலுமே அவர்கள் 2 பேருக்குள்ளேயுமே சமாளித்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிரகங்கள் கொடுக்கும். அதை நாங்கள் பார்க்குறவங்களுக்கு எழுதியே கொடுப்போம். இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எடுக்க வேண்டாம், இந்த லக்னங்கள் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதே எழுதியே கொடுப்போம். அது அவங்களுக்கு ஓகேவாக இருக்குமா? கண்டிப்பாக ஓகேவாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். சில திருமணங்கள் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணிற்கோ அந்த ஆணிற்கோ 2வது திருமணம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையாகவே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் மேரேஜ் அமைப்பு அப்படிங்கிறத நிறைய பார்த்துட்டுருக்கோம். 30 வயசு ஆனாலும் சரி, 32 ஆனாலும் சரி, 35 ஆனாலுமே சரி, அந்த பெண்ணிற்கு வரக்கூடிய கணவர் 2ஆம் தர திருமணத்திற்குண்டான யோகமாகத்தான் அமையும். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க ஃபஸ்ட் மேரேஜ் பார்க்க இவங்களுக்கு அந்த திருமண தடை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவோம், இவங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜை விட செகண்ட் மேரேஜ் அமைப்பு நல்லாயிருக்கும். நாங்கள் பார்த்த கடைசி 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஜாதகம், ஏன்னா அந்த செகண்ட் மேரேஜ் அமைப்பு அவருக்கு இருந்தது. அப்போ அவர்கிட்ட சொன்னோம், பாருங்கள் இந்த திருமணம் தடைப்பட்ட திருமணம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாட்டி இருந்தால் பாருங்கள் மேடம், செகண்ட் மேரேஜ் பொண்ணாக இருந்தாலும் சரிதான், நான் பார்க்க தயார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் சொன்ன தகவல். கடவுள் கிருபை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. காட் பிளஸ், நல்லா இருங்க. இதே மாதிரி வரன் அப்படிங்கிறது வரும், அதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு சொன்னோம். ஏன்னா அந்த திருமணங்கள் நடக்கும்போது எந்த விதமான திருமணம், பெண் எந்த விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே இவங்களுக்கு அமைப்பு நல்லாயிருக்கும். ஸோ திருமண பொருத்தத்தை வரைக்கும் யார் பார்க்கணும், யார் பார்க்கக்கூடாது, எந்த இடத்துல வரன் தேடணும், எந்த இடத்துல வரன் தேடக்கூடாது, கணவருடைய வேலை எந்த மாதிரி இருந்தாங்கன்னா என் பெண்ணின் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், என் பெண்ணோட வாழ்க்கையிலையோ என்னோட பையனோட வாழ்க்கையிலையோ எந்த மாதிரி வரன் அமைந்தால் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிந்து கொண்டு நீங்கள் வரன் பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நன்றி. மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.